ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் for various post in level 1 of 7th CPC pay matrix under Zen number 8 2024. Tentative exam schedule for the above Zen is as under. Zen number 8 2024 various post in level 1 of 7th CPC pay matrix computer based test exam date 17th November 2025 to end of December 2025. RRB group D கான CBT exam computer based test 17th நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பரோட கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, the link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidate will be made live around 10 days prior to the exam date on the official website of all RRB. உங்களுக்கு எந்த சிட்டில எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிறத உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து ஓபன் ஆகும். அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 days பிஃபோர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Downloading of e-call letter will start around 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. உங்களுக்கான e-call லெட்டரை உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் இன் த எக்ஸாம் சென்டர் prior to entry in the exam hall. அதாவது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதனால எக்ஸாம் போகும்போது உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லனா ஆதார் கார்டு வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, candidates including those who have verified their Aadhaar during the application submission stage are requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked condition in UIDAI system. அதாவது UIDAI வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதார் வந்து லாக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்லாக் பண்ணிருங்க அப்படிங்கறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நோட்டீஸ் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இந்த நோட்டீஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி குரூப் டியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தின கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதோட அடுத்த ஹியரிங் வந்து அக்டோபர் 30ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டவுட்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்டே இன்னும் வரல, அதுக்குள்ள எப்படி மேம் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லயும் இந்த நோட்டீஸ் வந்து வரல. அப்ப இந்த டேட் வந்து ரியலா இருக்குமா இல்ல ஃபேக்கா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபியூஷன். ஆக்சுவலா இந்த டேட் வந்து 99% ரியலா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2026 குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த ஹியரிங்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 1 வீக் கேப் இல்லனா 2 வீக் கேப்புக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஹியரிங் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் ஹியரிங்க்கு கேப் பாத்தீங்க அப்படின்னா 2 மாசம் டைம் வந்து கொடுத்திருக்காங்க ஹியரிங்க்கே. ஓகே, அடுத்த ஹியரிங்க்கே பாத்தீங்கன்னா 2 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. அப்ப இவ்வளோ நாள் டைம் இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துரும். ஓகேவா? அது மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த டைம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கண்டிப்பா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் இருக்கும். இந்த டைம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 10th வச்சு அப்ளை பண்ணியாச்சு. லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் வந்து ஆர்ஆர்பிக்கு போயிருச்சு. இப்ப எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு முதல்ல இருந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதனால இந்த டைம் குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலயும் அவங்க எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? இந்த டைம் குவாலிஃபிகேஷன் 10th தான். இந்த டேட்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. ஓகே, மேபி நாளைக்கு கூட ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல வந்து அவங்க நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இந்த நோட்டீஸை அப்லோட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டேட்ல கன்ஃபார்மா எக்ஸாம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 மாசம் ஹியரிங்க்கு டைம் இருக்கு. ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா சிட்டி இன்டிமேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா 17th நவம்பர்ல வந்து எக்ஸாம் டேட்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர்ல வந்து க்ளோஸ் ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் இருக்கும். சில நாள் பாத்தீங்கன்னா சில ஹாலிடேஸ் வரும், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது ஒண்ணு வரும். அந்த ஹாலிடேஸ் எல்லாத்தையும் வச்சு இன்னொரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல எந்தெந்த டேட்ல எல்லாம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நாளையோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து முடியுது. நாளைக்கு தான் லாஸ்ட் டே.
ஓகேவா? ஆகஸ்ட் 7ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நாளையோட எக்ஸாம் வந்து முடியுது. இதுக்குமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர், ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நாங்க நடத்த போறோம்ங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸ்பெசிபிக்கா இந்தந்த டேட்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியே இன்னொரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் எந்தெந்த டேட்ல எக்ஸாம் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த நோட்டீஸ்லயும் 17th நவம்பர்ல இருந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்தெந்த டேட்ல எல்லாம் எக்ஸாம் இருக்குங்கிறத அடுத்த நோட்டீஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸுமே நம்ம ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்ல கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்லோட் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ நீங்க நம்பி ரெடி ஆகலாம். எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் எப்பவோ ரெடி ஆகிட்டாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான 7 பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்டர்டேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 90 டேஸ்ல எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபைனல் பேட்ச் பாத்தீங்கன்னா இப்ப 80 டேஸ்ல ரெடி ஆகுற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா எக்ஸாம் பாருங்க 17th நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகணும். சோ ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீட் அப் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டேட்ல எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா 99% வந்து வாய்ப்பு இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் நம்ம ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற எல்லாரை விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைம் ஆர்ஆர்பி குரூப் டி எல்லாருக்குமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அடுத்த தடவை குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த டைம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கிறது 100% உறுதியா சொல்ல முடியும். ஓகேவா? சோ இந்த டைம் 10ஆம் கிளாஸ் வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்பவே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. எங்க இருந்து டெஸ்ட் எடுக்கணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, எதுவுமே நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேடம். ஜனவரி 2025ஓட அப்ளை பண்ணதோட சரி. இது வரைக்கும் நான் எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணது கிடையாது. என்கிட்ட எந்த மெட்டீரியலுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நேத்தையில இருந்து தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இந்த வாரம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓல்டு பேட்சுக்கும் இந்த பேட்சுக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னுமே படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இன்னொரு 80 டேஸ் தான் கையில டைம் இருக்கு. ஸோ இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்காம படிக்க ஆரம்பிங்க. 80 டேஸ் 70 டேஸ் தான் சொல்ல முடியும். ஓகே, இவ்வளவுதான் டைம் இருக்கு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 20ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான லைவ் கிளாஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ரெக்கார்டர் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம லைவ் கிளாஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் லைவ் கிளாஸ். இப்ப ஆல்ரெடி 60 மார்க் 70 மார்க் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் வந்து 80 70ன்னு எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ரிவிஷன் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ லைஃப் டைம் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது இந்த குரூப் டி தான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், வேற எந்த எக்ஸாமே நான் அப்ளை பண்ண போறது இல்ல, இந்த எக்ஸாம் மட்டும் தான் நான் எழுத போறேன், எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்ன்னு எல்லாமே இதுல கவர் ஆகிரும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம்.
ஃபைனல் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து எஸ்டர்டேல இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வாரம் சாட்டர்டேயோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கான பிளான் கொடுத்துருவோம். ஓகேவா? அதனால இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களால குரூப் டி எக்ஸாம் வந்து ரெடி ஆக முடியும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி நீங்க மேக்ஸ்ல மட்டும் வீக்கா இருக்கீங்கன்னா மேக்ஸுக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஜென்ரல் அவேர்னஸும் சயின்ஸும் எனக்கு வேணும்னா அதுக்கான கிளாஸஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள வந்து இந்த நோட்டீஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க நம்ம சென்னை வெப்சைட்ல. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல எக்ஸாம் இருக்குங்கிறதுக்கான கிளியரான நோட்டீஸும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி படிச்சவங்க டெஸ்ட் போட ஆரம்பிங்க. நானும் ஜனவரி 2025 சொல்லிக்கிட்டே இருக்கோம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த என்டிபிசிக்கு அப்புறம் வச்சிருவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி என்டிபிசியோட யூஜி நாளைக்கு முடிய போகுது. அண்டர் கிராஜுவேட் நாளையோட முடிய போகுது. அதுக்கப்புறம் குரூப் டி வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துரும். அந்த குரூப் டி முடியும் போது பாத்தீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் இந்த அக்டோபரோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 100%. அதே மாதிரி ஜனவரி 2026 இல்லைன்னா டிசம்பர் 2025 அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரயில்வேக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நமக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த இதுலயே படிச்சு உள்ள போற மாதிரி பார்க்கணும். அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்புகள் எல்லாமே கையில கிடைச்சிருச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. படிங்க. எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட் குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் மெசேஜ் பண்ணுவாங்க. மேம் முன்னாடியே சொன்னீங்க ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்க சொல்லி. ஆனா நான் இப்பதான் மேம் அந்த வீடியோவே பார்த்தேன். குரூப் டிக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாம இருந்தேன். ஸோ நான் அப்பவே பார்த்திருந்தா நான் அப்பவே படிச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ லைஃப்ல எப்பவுமே ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கி அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திட்டு அதுல உள்ள போற மாதிரி பார்க்கணும். எக்ஸாம் டேட்டும் வந்துருச்சு. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எதையும் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸாம் டேட் வந்து ரியலா ஃபேக்கான்னு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, 99% வந்து ஷுவர் தான். 99% சொல்லிட்டாலே 100% உறுதி தான். அந்த மந்த்தை வச்சு பார்க்கும்போதே அந்த டேட்ல எக்ஸாம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ படிங்க. ஓகேவா? ஸோ எல்லா அப்டேட்டுக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் டேட் பத்தின என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க, நோட்டிபிகேஷன் என்னென்ன வருதுங்க கூடிய எல்லா அப்டேட்டும் உடனே தெரிஞ்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சாட்டர்டே குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க படிக்கணும். படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். கண்டிப்பா உங்களால முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால எப்பவுமே பாசிட்டிவா நினைப்போம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.